ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் குரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் வி லுக்கப் இல்லை ஜென்ரலாக சொல்லணும்னா லுக்கப் அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன லுக்கப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எக்ஸலில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். எக்ஸலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த லுக்கப் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸலில் அந்த லுக்கப்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ராபப்ளி 90s கிட்ஸ் இல்லை அதுக்கும் பழைய கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, டெலிஃபோன் டைரக்டரி அப்படின்ற ஒரு புக்கை நீங்கள் பார்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புக்காக இருக்கும். அதில் வந்து எல்லாரோட பேர், ஃபோன் நம்பர்ஸ்லாம் அதில் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரலாக அப்போல்லாம் வந்து எல்லாம் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாரோட லேண்ட்லைன் நம்பரும் அந்த புக்கில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒருத்தரோட பேர் தெரியும், அவரோட அட்ரஸில் கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரோட ஸ்ட்ரீட் நேம் இல்லை அவரோட ஏரியா பேர் இல்லை ஊர் பேர் அந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டெலிஃபோன் டைரக்டரி எடுத்து அவங்க பேரை தேடலாம். பேரெல்லாம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவர் பேரை தேடி கண்டுபிடிச்சோன்னா, இப்போ அதே பேரில் ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் அட்ரஸை வச்சு ஓகே இதுதான் அவரோட நம்பர் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். ஸோ நம்ம இங்கே பேசிக்காக லுக்கப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ, அதாவது நோன் வேல்யூ வச்சுக்கிட்டு அன்னோன் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இதே தான் வந்து எக்ஸல்லையும் நடக்குது. ஸோ நமக்கு இருக்கிற நோன் வேல்யூவை இந்த எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்து நமக்கு தேவைப்படுற அன்னோன் வேல்யூவை எடுத்து தர சொல்கிறோம். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் லுக்கப் இருக்குது. ஒன்று வந்து வி லுக்கப், இன்னொன்று வந்து ஹெச் லுக்கப். வி லுக்கப்னா வெர்டிக்கல் லுக்கப், அதாவது நம்ம தேடுற வேல்யூவை மேலேருந்து கீழே இந்த மாதிரி வெர்டிக்கலாக சர்ச் பண்ணும். அதே ஹெச் லுக்கப் அப்படின்னா ஹரிசான்டல் லுக்கப், அதாவது நம்ம தேடுற வேல்யூவை லெஃப்ட்லேருந்து ரைட்டில், அதாவது இடமிருந்து வலம் இந்த மாதிரி சர்ச் பண்ணும். ஸோ இது ரெண்டும் என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வி லுக்கப் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸுக்கெலாம் ஒரு ஐடி இருக்குது. அப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஐடி கொடுக்குறோம், அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு இந்த லிஸ்ட்லேருந்து சர்ச் ஆகி வரணும் அப்படின்னா, இப்போ நம்ம வி லுக்கப் இங்கே ஃபார்முலா எழுதலாம். ஸோ இப்போ புரியலன்னா கவலைப்படாதீங்க, நான் ஜஸ்ட்டு இந்த வி லுக்கப் என்ன பண்ணுதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த வேல்யூவை இந்த டேபிளில் தேடி எனக்கு ப்ரைஸை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் வி லுக்கப்பில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் 1ஓட ப்ரைஸ் 10 அப்படின்னு சொல்லுது. ஆமாம், 1ஓட ப்ரைஸ் 10 தான். இப்போ நம்ம ப்ராடக்ட் 8ஓட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் 8ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80. ஸோ அதுவும் கரெக்டாக சொல்லுது. இப்போ நம்ம ப்ராடக்ட் 5ஓட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். 50, அதுவும் கரெக்டாக சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வி லுக்கப் பண்ணும். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ, நமக்கு வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட் ஐடி என்ன அப்படின்னு தெரியும், நமக்கு அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வேணும். ஸோ தெரிஞ்ச வேல்யூ வச்சுக்கிட்டு தெரியாத வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வி லுக்கப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வி லுக்கப் ஃபார்முலா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈக்குவல் டு வி லுக்கப், லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ், ரேஞ்ச் லுக்கப். இதுதான் அந்த ஃபார்முலாவோட சின்டாக்ஸு. இது என்னென்னு ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஈக்குவல் டு, எக்ஸலில் எல்லா ஃபார்முலாவுமே ஈக்குவல் டூவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டூவில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வி லுக்கப் அப்படின்னு டைப் பண்ண ஆரம்பிக்கையிலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன் தெரியும். இதை வந்து கோட் கம்ப்ளீஷன் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த வி லுக்கப்னு ட்ராப் டவுன் தெரியலை, நீங்கள் உங்கள் கீபோர்டில் இருக்க டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஃபுல்லாக அதுவே பிரிண்ட் பண்ணிக்கும். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணுன்றது அதுவே காட்டுது. அதாவது இங்கே நம்ம இதுதான் அந்த ஃபார்முலாவோட சின்டாக்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணல எக்ஸலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் டெக்ஸ்ட் காட்டும். ஸோ இப்போ அதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் என்னென்னு பார்ப்போம். இப்போ லுக்கப் வேல்யூ அப்படின்றது என்னென்னா, இதுதான் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ, அதாவது நோன் வேல்யூ. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன வேல்யூ வேணும்னு தேட போகிறோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் அரே அப்படின்றது என்னென்னா, இந்த டேபிளில் நம்மளோட நோன் வேல்யூவும் இருக்கும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்க்ளூடிங் நம்மளோட அன்னோன் வேல்யூஸ் அதுவும் இருக்கும். ஸோ இந்த டேபிளில் நம்மளோட நோன் வேல்யூ ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த நோன் வேல்யூ வச்சு எடுக்க முடியும். ஸோ இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இப்போ நம்ம இங்கே இந்த டேபிளில் வந்து நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது எத்தனை காலம்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதில் நமக்கு ரிசல்ட்டாக எந்த காலம் தேவைப்படுது அப்படின்ற நம்பர், த காலம் தட் வி வாண்ட் டு ஃபைண்ட். அப்புறம் இந்த மூணு ஆர்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இது வந்து மேண்டேட்ரி ஆர்குமெண்ட்ஸ், அதாவது இதுக்கு நம்ம வேல்யூ கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும்.
இந்த கடைசி ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். அதாவது வேல்யூ கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இந்த ரேஞ்ச் லுக்கப்ன்றது என்ன பண்ணுதுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இதை நீங்கள் ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை வந்து ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை லுக்கப் பண்ணுறது. அதே ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாக்டான வேல்யூ லுக்கப் பண்ணுறது. அது என்னன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த சின்டாக்ஸ் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ் எலமெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு வி லுக்கப் ஃபார்முலா இப்போ நம்மளே எழுதுவோம். இப்போ ஆப்பிள்ன்ற வேல்யூவை இந்த டேபிள்லேருந்து கண்டுபிடிச்சி நமக்கு வந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு வி லுக்கப் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ எந்த வேல்யூ தேடணும்? லுக்கப் வேல்யூ எது? ஆப்பிள். எந்த டேபிளில் தேடணும்? ஸோ இந்த ஃபுல் டேபிளில் நமக்கு இந்த ஆப்பிள்ன்ற வேல்யூ தேடணும். தேடி சப்போஸ் அது கிடைச்சா எந்த காலம் வந்து நமக்கு ரிசல்ட்டாக வரணும்? ஸோ இதை டேபிள்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே 2 காலம் இருக்குது, இது 1 இது 2. ஸோ நமக்கு வந்து 2வது காலம் ரிசல்ட்டாக வரணும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச் நமக்கு வேணும். அதாவது இந்த ஆப்பிள்ன்ற வேல்யூ இங்கே ஆப்பிள் அப்படின்னு எக்ஸாக்டாக இருந்தால் அது மட்டும் மேட்ச் ஆனால் நமக்கு போதும். ஸோ ஃபால்ஸ். இப்போது ஆப்பிளோட ப்ரைஸு ரிட்டர்ன் ஆகுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வி லுக்கப் நான் பண்ணும்போது இந்த லுக்கப் வேல்யூவை எந்த டேபிளில் சர்ச் பண்ணணும் அப்படின்னு அது கேட்கும்போது நம்ம லுக்கப் வேல்யூ கொடுத்துட்டு கமா கொடுத்தோன்னா அடுத்த டேபிள் அரேன்றது ஹைலைட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம் அந்த டேபிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வி லுக்கப்பில் அப்படின்னா, வி லுக்கப்பில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நம்ம தேடுற வேல்யூ நம்ம இங்கே கொடுக்குற டேபிள் அரேல ஃபர்ஸ்ட் காலமாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஆப்பிள்ன்ற வேல்யூ தேடுறோம். இந்த ஆப்பிள்ன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் காலமில் இல்லை, ஃபர்ஸ்ட் காலமில் ஐடிஸ் தான் இருக்குது. ஆப்பிள்ன்ற வேல்யூ செகண்ட் காலமாக இருக்குது. இப்படி நம்ம டேபிளை சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. இப்போ நம்ம காலம் இண்டெக்ஸ் நான் இப்போ 1 2 3 தேர்ட் காலமில் தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ 3 அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன். கொடுத்தாலும் வேல்யூ வராது. ஏன் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ எப்போவுமே நம்ம சர்ச் பண்ணுற டேபிளில் ஃபஸ்ட்டு காலமாக தான் இருக்கணும். அதனால என்னோடய டேபிள் செலெக்ஷன் நான் இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணேன்னா இப்போ என்னோடய ஃபஸ்ட் காலமில் நான் சர்ச் பண்ணுற ஆப்பிள்ன்ற வேல்யூ இருக்குது. என்னோட ரிசல்ட் காலம் வந்து இந்த செகண்ட் காலம், அதாவது ப்ரைஸ்ன்ற காலம் வரணும். எக்ஸாக்ட் மேட்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த லாஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸாக்ட் மேட்சா இல்லை ரேஞ்ச் லுக்கப்பா அப்படின்னு, அது என்னன்றதை இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் இருக்காரு, அவருக்கு வந்து சேல்ஸ் பேஸ் பண்ணி கமிஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு 5000 வரைக்கும் அவர் சேல் பண்ணார், 5000க்கு மேலே 10,000க்கு கீழே அவர் சேல் பண்ணாருன்னா அவருக்கு 5% கமிஷன். அது மாதிரி அவர் பண்ணுற ஒவ்வொரு சேலுக்கும் தகுந்த மாதிரி இந்த கமிஷன் வேல்யூ டிசைட் ஆகும். அப்படி இருக்கையில் இப்போ நம்ம வந்து அவர் என்ன சேல்ஸ் அமௌண்ட் பண்ணியிருக்காருன்றதை வச்சு இப்போ அவரோட கமிஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு 12,500 ரூபா சேல் பண்ணியிருக்காரு. இந்த 12,500 அப்படின்ற எக்ஸாக்ட் வேல்யூ இந்த டேபிளில் இல்லை. பட் இந்த 12,500ன்றது 15,000க்கு கீழே, அதாவது 10,000க்கு மேலே. ஸோ இவரோட கமிஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு வரணும். இப்போ நம்ம வந்து வி லுக்கப் எழுதுவோம். ஸோ வி லுக்கப் இந்த வேல்யூவை இந்த டேபிளில் தேடு, அந்த ரிசல்ட் கிடச்சிதுன்னா எனக்கு 1 2 இந்த செகண்ட் காலமை ரிட்டர்ன் பண்ணு, அதாவது கமிஷனை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தா என்ன ஆகும்? நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. அதாவது 12,500ன்ற எக்ஸாக்ட் வேல்யூ இதில் இல்லை அப்படின்னு வருது. இப்போ நம்ம மறுபடியும் வி லுக்கப் வந்து எழுதுவோம். ஸோ இந்த வேல்யூவை இந்த டேபிளில் தேடு, ஆன்சர் கிடச்சிதுன்னா இந்த கமிஷன்ற அதாவது செகண்ட் காலம் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் மேட்சுக்கு பதிலாக இந்த தடவை நம்ம அப்ராக்சிமேட் மேட்ச் அதாவது ட்ரூ அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா 10 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்போ வி லுக்கப் என்ன பண்ணுதுன்னா, ஸோ 12,500ன்ற எக்ஸாக்ட் வேல்யூ இங்கே இல்லை, ஆனால் இந்த 12,500ன்றது இந்த 10,000 to 15,000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த கமிஷன் பர்சன்டேஜ் இந்த 10 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் வந்து இந்த லாஸ்ட் ஆர்குமெண்ட்டோட யூஸு. ஸோ இப்போ வெர்டிக்கல் லுக்கப் பார்த்தாச்சு. இப்போ இதே மாதிரி ஹரிசாண்டல் லுக்கப்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹரிசாண்டல் லுக்கப்புக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் மாதங்கள், அதாவது இங்கிலீஷ் மந்த்ஸ். அதுக்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் மாதங்கள் இதெல்லாம். உங்களுக்கு இந்த சித்திரை வைகாசி நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸ்கூல்லேயே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது மாதிரி இந்த மேலம் விடை
இப்படின்னு ஒரு மந்த்ஸ் இருக்குது. இது வந்து சோலார் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் சூரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் மந்த் கொடுத்தோம்னா நமக்கு இந்த தமிழ் மந்த் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹெச் லுக்கப். ஸோ இதோட சின்டாக்ஸ் கிட்டத்தட்ட வி லுக்கப் மாதிரியே தான். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் காலம் ரிட்டர்ன் பண்ணுச்சு, இதில் ரோ ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம லுக்கப் பண்ண வேண்டிய வேல்யூ இது, லுக்கப் பண்ண வேண்டிய டேபிள் இது. ஸோ இந்த வேல்யூ கிடைச்சதுன்னா சூரிய மாதம், அதாவது 1 2 இந்த செகண்ட் ரோ ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாக்ட் மேட்ச் ஆனால் ஆமாம் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ மேலம் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ சப்போஸ் வந்து நமக்கு சந்திர மாதம், அதாவது சித்திரை வைகாசி அந்த பேர் வேணும் அப்படின்னா லுக்கப் வேல்யூ டேபிள். இப்போ சந்திர மாதம் எதில் இருக்குன்னா 1 2 3 தேர்ட் ரோவில் இருக்குது. ஸோ மூணாவது ரோ எக்ஸாக்ட் மேட்ச் ஆனால் ஆமாம். ஸோ சித்திரை அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் லுக்கப், ஹெச் லுக்கப். ஸோ நம்ம எக்ஸலில் லுக்கப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நோன் வேல்யூ வச்சு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. எக்ஸலில் 2 டைப் ஆஃப் லுக்கப் இருக்குது, வி லுக்கப் அண்ட் ஹெச் லுக்கப். ஸோ வி லுக்கப்னா என்னன்னு இதில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது, அதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ வச்சுக்கிட்டு தெரியாத வேல்யூ ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி காலம்லேருந்து ரிட்ரீவ் பண்ணணும்னா வெர்டிக்கல் லுக்கப் யூஸ் பண்ணுறோம். அதே இந்த மாதிரி ரோஸ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா ஹரிசாண்டல் லுக்கப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் டேபிள் இருக்குது. இதில் வந்து ப்ராடக்ட் ஐடிஸ் அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு சேல்ஸ் கமிஷன் டேபிள் இருக்குது. இதில் வந்து டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே கமிஷன் பர்சன்டேஜஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே இருக்க இந்த டேபிளில் எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி சோல்ட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேபிளில் லுக்கப் பண்ணி இந்த ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னன்றதை இந்த காலமில் நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி சோல்டையும் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் அமௌண்ட் என்னன்றதை கொண்டு வரணும். அப்புறம் இந்த டோட்டல் அமௌண்ட்டை ஹரிசாண்டல் லுக்கப் பண்ணி எவ்வளோ கமிஷன் அப்படின்றத இந்த காலமில் கொண்டு வரணும். அப்புறம் இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் கமிஷனையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் கமிஷன் எவ்வளோ அப்படின்றத இந்த காலமில் கொண்டு வரணும். இதுக்கான சொல்யூஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணணுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் இந்த எக்ஸலை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்யூஷனை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ், இப்போ நமக்கு ப்ரைஸ் வேணும். நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஐடி தெரியும். ஸோ ப்ராடக்ட் ஐடியை வச்சுக்கிட்டு இந்த டேபிளில் போய் நம்ம தேடுவோம். ஸோ ப்ரைஸ் இப்போ எத்தனாவது காலமாக இருக்குது? மூணாவது, 1 2 3 தேர்ட் காலமாக இருக்குது. ஸோ 3. இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச், ஏன்னா ப்ராடக்ட் ஐடி வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ கொடுத்துட்டோம். ஸோ இப்போது இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் நமக்கு வந்தாச்சு. இப்போ டோட்டல் அமௌண்ட் வேணும்னா குவான்டிட்டி சோல்ட் இன்டூ ப்ரைஸ் பண்ணால் டோட்டல் அமௌண்ட். ஸோ ஈக்குவல் டு குவான்டிட்டி சோல்ட் இன்டூ ப்ரைஸ், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் நமக்கு வந்துருச்சு. இப்போ கமிஷன் வேணும். ஸோ கமிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச் லுக்கப். ஸோ டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கலாம், அதுதான் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. இப்போ எந்த டேபிளில் தேடணும்னா இந்த டேபிளில் தேடணும். தேடி கிடச்சிதுன்னா 1 2 இந்த செகண்ட் ரோவில் இருக்க கமிஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச் கிடையாது, அப்ராக்சிமேட் மேட்ச். ஏன்னா இதில் இருக்க எல்லா வேல்யூஸுக்கும் நம்ம கமிஷன் கொடுக்கல, ஒரு ரேஞ்ச் தான் கொடுத்துருக்கோம். அதனால இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு அப்ராக்சிமேட் மேட்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ ஹெச் லுக்கப் வந்துருச்சு. அதில் 2 வேல்யூ நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா 300 ரூபா அப்படின்னு 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் நம்ம இங்கே வேல்யூ கொடுக்கல. நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, 500லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால இது ரெண்டுக்கும் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. இப்போ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் ஒரு ஸ்டெப் இப்படி நோத்திக்கிறேன். இங்கே 0லேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. அதாவது 0 to 500 இருக்க சேல்ஸுக்கு 5% கமிஷன், அதுக்கப்புறம் 500க்கு 1% கமிஷன், அந்த மாதிரி நம்ம இப்போ மாற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூஸ் வருது. இப்போ நமக்கு கமிஷன் பர்சன்டேஜ் தெரியும், டோட்டல் அமௌண்ட் தெரியும். ஸோ டோட்டல் கமிஷன் கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் அமௌண்ட் இன்டூ கமிஷன் பர்சன்டேஜ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கமிஷன். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணது மூலமாக வெர்டிக்கல் லுக்கப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஹரிசாண்டல் லுக்கப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வி லுக்கப், ஹெச் லுக்கப் அப்படிலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எக்ஸலில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.